கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் டயர் வந்து ஒன் சைடு உங்களுக்கு வேர் அவுட் ஆகுது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த சைட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரோட லோயர் ஆம் புஷ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆம் புஷ் தான். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப் கம்மியாக இருக்குது. புஷ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகும்போது வண்டியோட வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் அதிகமாகும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீலோட கேம்பரும் இந்த புஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான கேம்பரோட புஷ்ஷு. இது உங்களுக்கு வீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு உள்ள கேம்பர் மைனஸ் ஆகும். இந்த கேம்பர் மைனஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா வீல் மேல் பக்கம் உள்கை இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பர் மைனஸு. அந்த கேம்பர் மைனஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டயர் இன்சைடு வேர் அவுட் ஆகும். இங்கே பாருங்கள், இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆம் புஷ் தான். அதுதான் நான் இந்த வண்டியில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த புஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சாக்கப்சரோட பாட்டம் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதேமாதிரி லோயர் ஆமோட போல்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம் பார்க்கும்போதே பாருங்கள் கிராஸாக இருக்குது. இந்த புஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வீக் ஆனதுனால தான் உங்களுக்கு டவுன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஆம் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லோயர் ஆம் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூல் டேங்க் இடிக்குது, அதனால் அது மேலே இருக்கிற ப்ராக்கெட்டை தான் நான் லூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி வச்சு நான் லிஃப்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸோட ரியர் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட ரியர் புஷ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், புஷ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்டுக்கு இந்த இடத்துல வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். இந்த இடத்துல கம்ப்ரஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் வரும். இந்த கேப்புனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீலை ஒரு சைடு கேம்பர் உள்ளே போவோம். இப்போ நான் புது புஷ் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், புது புஷ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவுட்டரில் பிளாஸ்டிக் கோட்டிங் தான் வருது. சில புஷ்ஷுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வெட்டலில் வரும். உங்களுக்கு அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ் உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ நான் இந்த மிஷின் ஷாப்புக்கு எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வரேன். இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸோட ரியர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ புஷ் அடிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் தான் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் உங்களுக்கு கட் ஆகாது. இல்லைனா இதோட பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிடும். இப்போ நான் லோயர் ஆம் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.